தாவேகா கூட்டணியை விரும்புறாங்க, எங்க கூட்டணிக்கு வருவாருன்னு நேரடியாக அழைப்பு விடுக்கிறாங்க. அவங்க நடத்துகிற கூட்டத்தில் அவங்க ஏடிஎம்கே கொடியை பிடிக்காம இன்னொருத்தவங்க கொடியை பிடிச்சி இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் யாருடைய தலைமையிலான ஒரு அவல நிலை அப்படின்னா எடப்பாடியினுடைய அவல நிலை தான். ஸோ பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி என்பது இதன் மூலமாகவும் நிரூபணமாகிறது. இப்படி ஒரு அவலமான ஒரு சூழலை நினைச்சு ஏடிஎம்கேனுடைய தொண்டர்கள் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்டே பேசுகிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முதல் காரணம் எடப்பாடி தான். அவருடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை கூட அடமானம் வச்சுட்டு போனாலும் போவார், அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுது. இதில் பாஜகவோட பின்புலம் ஏதாவது இருக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்சதானேங்க, இது என்ன புதுசாக என்ன கேள்வி? பிஜேபிங்கிறது நேரடியாகவே என்றைக்குமே எதுலேயுமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஏதாவது சந்தில் சிந்து பாடி ஏதாவது ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம்னு நினப்பாங்க. அதை கம்போஸ் பண்ணுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் சாங்கு தயாராகும் நினைக்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் இதுவரைக்கும் கரூருக்கு போய் நேரில் மக்களை பார்க்கல, எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நீங்கள் தான் பனையூரில் போய் கேட்கணும். முதல்ல பனையூர் கேட்டு பூட்டு வெளியில் போட்டிருக்கா உள்ளே போட்டிருக்கான்னு நீங்கள் தான் போய் பார்க்கணும். அந்த மக்களுக்கு ஒரு இடையூறு ஒரு கஷ்டம்னாக்கா அந்த இடத்துல போய் நிற்கணும். அதை போய் நிற்க தவறியவர்களை நான் என்னன்னு சொல்கிறது? இது மக்களுக்கானவரா இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கக்கூடியவரா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கும்.